Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மாதிரி அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு செட்டப்ல பார்த்திருப்பீங்க. சோ இங்க வந்தாலே மேக்ஸிமம் அன்பாக்சிங்கா தான் இருக்கும்ட்டு சேஸ் கரெக்ட். இன்னைக்கு ஒரு விதமான அன்பாக்சிங் தான். ஆல்ரெடி டைட்டிலையும் பார்த்திருப்பீங்க, மேபி தம்ப்நெயிலையும் பார்த்திருப்பீங்க. சோ தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ டிவி ஒன்னு வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவி ஒன்று வாங்கி அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து எம்ஐ பிராண்ட் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ எம்ஐயில் ஒன்று வாங்கினேன். பிகாஸ் எம்ஐ வந்து ஒரு வாட்டி லான்ச் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு, அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ டிவி வாங்கணுன்ற ஐடியா. ஸோ அதை வந்து எனக்கு 55 inch வாங்கணுன்ற ஒரு ஆசை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து டிவி இப்போ அதை ரொம்ப நாள் கழிச்சு வாங்கலாம்னு நினச்சி வாங்கினேன். பட் 55 inch என்னால் கிடைக்கல எனக்கு. ஐ மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு அது கிடைக்கல. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ 50 inch வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? எம்ஐ 50 inch 5x 4K ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ அந்த டிவியை தான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை ரிவ்யூஸ் ஐ மீன் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதை ஆக்சுவலாக வால் மவுண்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. பட் நான் ஜஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வராங்க. ஸோ இன்கேஸ் வால் மவுண்ட் பண்ண முடிஞ்சால் வால் மவுண்ட் பண்ணுவேன், இல்லை டேபிள் மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. ஸோ அதை ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் டீட்டெயிலில் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அது என்ன மாடல், என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் எம்ஐ பெஸ்ட்டாக இல்லையான்றதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எம்ஐ கம்பேர் டு அதர் நியூ பிராண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு தான் தெரிஞ்சு சோனி, சாம்சங், எல்ஜி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல பிராண்டு, நல்ல ஒரு பெரிய பிராண்டுன்னு தெரியும். எம்ஐ சில பேருக்கு ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது. நான் அதையும் வந்து ட்ரை பண்ணுறேன், நான் செக் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு என் பட்ஜெட் எம்ஐக்குள்ளே தான் வாங்க முடிஞ்சுது. ஓகேங்களா? அதை அப்புறம் சொல்கிறேன், அந்த பட்ஜெட்லாம் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு டிவி அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டு டிவி எப்படி இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் ஓகேங்களா, எம்ஐ 5x ஓகேங்களா 50 inch. ஸோ ஃபஸ்ட் இதில் நான் ஜஸ்ட் இது ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இதோட 125.7 centimeters. ஓகேங்களா? ஸோ இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 50 inch, எக்ஸாக்ட்லி 50 inch. அது 50 inch something இது. ஓகேங்களா? பட் எக்ஸாக்ட்லி 50 inch சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னா 40 watts ஸ்பீக்கர். ஸோ நார்மலாக வந்து 55 inch வந்து they are giving only 20 watt speaker. ஓகேங்களா? 20 watts Dolby Atmos speaker. பட் இதில் வந்து 40 watt Dolby Atmos speaker கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து Dolby Vision Atmosன்ற அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து உள்ளது. பாத் வால் 4 அப்படின்னு இருக்கு. பாத் வால் 4ன்றது என்னன்னா எம்ஐயோட ஒரு ஸ்பெஷல் ஆப். ஓகேங்களா? எம்ஐக்கான கிரியேட் பண்ண ஒரு ஆப். ஸோ அந்த பாத் வால் அந்த ஒரு ஆப் ஒன்று இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஓகே, இது வந்து ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு 10. ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன் ரன் ஆகுது மாடல். அண்ட் நார்மலாக மற்றெல்லாம் சேம் தான். HDMI 2.1. இது சிப்செட் என்ன இருக்குன்னா 64-bit quad core A55 chip. ஸோ இது வந்து அல்ட்ரா HD 4K. ஓகேங்களா? அல்ட்ரா HD 4K which supports as 3840x2160. ஓகேங்களா? ஸோ 4K நம்ம இந்த ரெசல்யூஷன் கவர் ஆகுன்றதுனால தான். இதுக்கு முன்னாடி ஒரு இருக்கு 4x ஒன்று இருக்குது, 5x ஒன்று இருக்குது. இது 5x. இதுக்கு முன்னாடி 4x ஒன்று, அது ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி கிளாரிட்டிலையும் கொஞ்சம் லேக் இருக்கும். இது 5x. இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த 50 inch லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு மாடல் இது 5x. ஸோ இது வந்து டியூவல் பேண்ட் கவரேஜ். ஸோ டியூவல் பேண்ட் கவரேஜ் என்ன தெரியும், மொபைலில் இருக்குல்ல அந்த வைஃபை டியூவல் பேண்ட் சொல்லுவாங்க. நம்ம மொபைலில் வந்து டியூவல் பேண்ட் கவரேஜ். சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வால் மவுண்ட் அவங்க இதோட இன்பில்ட் இல்லை. பாக்ஸோட இன்பில்ட் வால் மவுண்ட் இல்லை, இது தனியாக பே பண்ணி வாங்கணும். ஸோ வால் மவுண்டோட காஸ்ட் அரௌண்ட் 499 சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் வரவங்களே கொண்டு வருவாங்க. பட் அது எக்ஸ்ட்ரா 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வால் மவுண்ட் வேணும்னா வால் மவுண்ட் வச்சுக்கோங்க, இல்லை டேபிள் மவுண்ட் இதில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். capacity முக்கியமான விஷயம் capacity. ஸோ கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் RAM வந்து 2 GB RAM கொடுக்குறாங்க, 16 GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் 4X வந்துருமா, அதில் வந்து 8 GB வரைக்கும் தான் இன்டர்னல் மெமரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து 16 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பவர் 2 GB RAM. ஓகே 2 GB இட்ஸ் ஓகே ஃபைன். டிவிக்கு ஒரு இது ஓகே ஃபைன். என்னென்ன ரன் ஆகுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அப்புறம் யூடியூப், ப்ளே மூவிஸ், ப்ளே ஸ்டோர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு வந்துட்டாலே ஆண்ட்ராய்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லாரும் ஆப்பும் யூஸ் பண்ண போகிறதுல வரும். மேக்ஸிமம் என்ன யூடியூப், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் மேக்ஸிமம் ஹாட்ஸ்டாரு, பிரைம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தவிர மற்றது யூஸ் பண்ணிக்க மாட்டேன். HDMI ஓகே, HDMI இன்னும் முக்கியமான விஷயம் 3 சைட் HDMI சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. HDMI 3 சைட் மீன்ஸ் ஒரு 3 சைட்லையும் 3 இருக்குன்னு இருக்காங்க HDMI. ஸோ HDMI தான் இன்கேஸ் லேப்டாப்போ சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களால். அந்த ஃபீசிபிலிட்டி இருக்குது. பவர் ரெக்குவயர்மெண்ட் முக்கியமான விஷயம், பவர் ரெக்குவயர்மெண்ட். இதுக்கு வந்து ஸ்டெபிலைசர்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா. இன்பில்ட் ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கும். இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். இன்கேஸ் ஏதாவது டிடிஹெச்ஓ இல்லை டாடா ஸ்கை அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, கேபிள் டிவிக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, டிடிஎஸ் அதுக்கு தனியாக பவர் சாக்கெட் இருக்கும். ஸோ என்ன ஆகும், நீங்கள் அந்த டிடிஎச் அந்த பாக்ஸில் இருந்து ஒரு கேபிள் வந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த கேபிள் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்கேஸ் ஏதாவது பவர் ஃப்ளக்சுவேஷன் அதை கைட்டு ரிமூவ் பண்ண பாருங்கள். எய்தர் அந்த பாக்ஸ் செட்டப் பாக்ஸ் வந்து கைட்டிங்க இல்லை டிவியிலேருந்து கைட்ட பாருங்கள். பிகாஸ் அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பார்த்துருக்கேன், நெட்டில் படிச்சிருக்கேன். எஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் ரெயின் சீசன் அப்படின்னா ஸோ எச்சரிக்கையாக அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ஸ். ஸோ ரிமோட்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக எல்லாம் தெரிஞ்சுதான் கூகுள் அசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டிவியோட காஸ்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 42 வருது, ஷோரூமில் 43. டிபெண்ட்ஸ் அப்பான் த டீலர் அண்ட் பிளேஸ். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறவங்க இது எம்ஏயை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஆன்லைன் பிராண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்க பாருங்கள். அண்ட் இதுக்கு ஈக்குவலான நிறைய டிவி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 days அலைஞ்சேன் ஃபுல்லாக எந்த டிவி பெட்டராக இருக்கும்ட்டு. ஸோ சோனி, எல்ஜிலாம் ரொம்ப காஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் மீன்ஸ் எப்படி சொல்ல கம்மி. அது கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருந்துச்சு. எனக்கு 55 inch வாங்கணும் ஆசை, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. பட் என்னால் வாங்க முடியாது, ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லின்னு ஒரு 8,000 கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நான் போகல. ஸோ அதனால தான் நான் வந்து 50 inch எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் வந்து நான் 50 inch ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இப்போ 50 inch வந்து இப்போ நான் டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நம்ம அன்பாக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் முன்னாடி தான் பண்ணணும். ஏன்னா வந்து இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் நான் பண்ண போகிறேன். மிச்சம்னா அவங்க அவங்களே ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணுற மாட்டோம்ல, அதனால நம்மளே பண்ணிடலாம். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஐடியா வால் மவுண்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இன்கேஸ் வால் மவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டேபிள் மவுண்ட் தான் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ நான் அடுத்த செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட் அன்பாக்சிங். ஓகேங்களா. டெக்னீஷியனும் வந்துட்டாங்க. ஸோ நான் அப்படியே நானே வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு டைம் இது வாங்கி ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நானே அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் லைனாக வாங்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து அந்த மேனுவல் கிட்டு, அந்த ரிமோட்டு. ஓகேங்களா. மேனுவலில் ஒரு கிட்ட இருக்கும், ரிமோட்டும் இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அண்ட் இதோட மேலேயே வந்து ஸ்டாண்டு. ஆக்சுவலாக நான் டேபிள் மவுண்ட் பண்ணுறான்னு ஐடியா தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ 2 ஸ்டாண்டு. ஓகேங்களா. ஸ்டாண்டோட இது வந்து நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஒரு 10 கிலோ டிவியை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்ட் நல்லா வெயிட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது.
ஸோ இந்த இதை வந்து நான் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், இந்த இடத்துல தான். பிகாஸ் நான் வால் மவுண்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சு, பட் எனக்கு கொஞ்சம் வேணான்றது தான், செட்டேபிளே இருக்கலாம், கொஞ்சம் எனக்கு அழகாக இருக்குன்றதுனால தான். ஸோ இவங்க வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ இது நார்மலாக நம்ம கேபிள் மாற்ற பின், ஓகேங்களா, அண்ட் டிடிஹெச் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கேபிள்ஸு. ஸோ HDMI போர்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும், HDMI USB போர்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ USB போர்ட்டு, HDMI, அப்புறம் ஆக்ஸ் கேபிள். ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனா இது பண்ணால் இங்கே சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற ஹெட்ஃபோன் இது தான் பண்ணலாம். அதே சமயத்தில் பவர் சாக்கெட். ஸோ பவர் கேபிள் வந்து நார்மலான பவர் கேபிள் தான். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ சைஸ் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஓகே. எனக்கு டிவி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்ல, கிளாரிட்டி நல்லா இருக்குது. நான் முடிஞ்சால் அப்கமிங் டேஸில் வந்து ஏதாவது டேயில் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபுல் ரெக்கார்டிங் ஒன்று பண்ணி அது பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் என்னால் கேமரா ரெக்கார்ட் பண்ண கரெக்டாக வருமானு தெரியல. ஸோ அது ஒன் டே நான் பிகாஸ் என்னோட எதுவும் டெஸ்ட் பண்ணல, ஏன்னா இப்போ தான் பவர் ரெஸ்யூம் ஆச்சு. ஸோ நான் வந்து அதை ஒரு வாட்டி அதை ஒய்ஃபைலாம் கனெக்ட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து பவர் கன்சம்ஷன் பவர் இஷ்யூ இருந்ததுனால என்னால் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியல. பட் ஹவவர் எனக்கு மெட்டீரியல் நல்லா இருக்குது, ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து எம்ஐ டீலர்ட்டை வாங்கினேன், ஓகேங்களா. ஊரப்பாக்கம்ல இருக்கிற எம்ஐ டீலர்ட்டை வாங்கினேன். இன்கேஸ் யாராவது இந்த நியர்பையில் இருந்தேன்னா எம்ஐ டீலர்ட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அவங்க அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். அவங்க பாருங்கள். அது வந்து சத்யா மொபைல்ஸ்னு வாங்க, எங்கள் ஊரை பக்கத்தில் சத்யா மொபைல்ஸ்னு இருக்குது. அவங்க தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ நான் அந்த அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கூட கேளுங்க. நிறையா சைஸஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மேபி இன்கேஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வந்து ஊரப்பாக்கம், நான் சொல்ல ஊரப்பாக்கம்ல இருக்கும்போது ஊரப்பாக்கத்தில் பார்க்கலாம் நீங்கள். அண்ட் இன்கேஸ் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இது எல்லா ஷோரூம்லையும் இல்லை. ஆக்சுவலாக வந்து குரோமாவில் எம்ஐ இருக்குது. அப்புறம் வந்து குரோமாவில் மட்டும்தான், குரோமா ரீட்டைல் ஷோரூம்ல அதில் மட்டும்தான் எம்ஐ பிராண்ட் இருக்குது. மற்ற எங்கேயுமே வந்து எம்ஐ பிராண்ட் இல்லை. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக ஒன்று ஃபீனிக்ஸ் மாலு இல்லை இந்த மாதிரி ஏதாவது டீலர்ட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா ஐ திங்க் 1000 rupees கம்மியாக இருக்கும். டிபெண்ட்ஸ் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய ஆப்ஷன் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸில் அவங்க டைப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், ஓகேவா. எம்ஐயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், ஓகேங்களா. குவாலிட்டி ரியலாக நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. 4K வீடியோஸ் பக்காவாக இருக்குது. எப்படி சொல்ல, நீங்கள் வந்து சோனி சாம்சங் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பிகாஸ் அதோட குவாலிட்டி வேறு, ப்ரைஸ் ரேஞ்ச் வேறு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை விட
எப்படின்னா இதுக்கப்புறம் வந்து சாம்சங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான், இதுக்கு கீழே தான் வந்து குரோமாவாக இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், வியூ பிராண்ட் தெரியும், அதுவும் பார்த்தேன். அதுவும் கிளாரிட்டி ரொம்ப கம்மி. TCL அது ரொம்பவும் கம்மி. ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. சவுண்டு 40 வாட்ஸ் செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது சவுண்டு. என்னால் இது போட்டு காமிக்க முடியல, காப்பிரைட் இஷ்யூ இருந்தாலும் காமிக்க முடியல. நான் ஒரு காப்பிரைட் ஃப்ரீ ஒரு மியூசிக் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். ஐ எம் நாட் ஷோர், இஃப் நாட் ஃபியூச்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். ஏன்னா டிவி ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா, பிகாஸ் ஆஃப்டர் 26 இயர்ஸ் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டிவி வாங்கியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 24 இயர்ஸ் எங்கள் வீட்டில் டிவியே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிவி எங்கள் வீட்டில் வாங்கினது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் டிவி. ஸோ எனக்கு கொஞ்சம் என்னோட ஃபர்ஸ்ட் விஷ், என்னோட ஃபர்ஸ்ட் பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு சில பக்கெட் லிஸ்ட் இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று டிவி, அதுவும் வந்து ஒரு SD டிவி வாங்கணும்னு ஆசை. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு இதெல்லாம் இருக்குது, ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் நான் வேணாம். ஐ ஜஸ்ட் கோ வித் த பாசிட்டிவ் திங். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ போகிறது கூட யாருக்காவது யூஸ் ஆகும், யாராவது டிவி வாங்கணும்னு ஐடியா இருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதால தான் போட்டேன். மோரோவர் டிவி பக்காவான கண்டிஷன். அவுட் ஆஃப் 5 நான் ஷோராக 4 கொடுப்பேன். ஏன்னா பிகாஸ் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சவுண்டு எனக்கு பக்காவாக இருக்குது. வால்யூம், அந்த ஊஃபர் சவுண்டு, இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சுன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் ஒரு வாட்டி அதில் கேம் ஸ்ட்ரீம் பண்ண முடியுதா பார்க்குறேன். ஒரு வாட்டி நான் HDMI கேபிளுக்கு கனெக்ட் பண்ணி என் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி கேம் ஒரு வாட்டி ஸ்ட்ரீம் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு நல்ல கேம் நான் அதை போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதை ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுதா பார்க்குறேன். பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு. பண்ணிப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்த கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் இருக்க கமெண்ட்டில் நீங்கள் யாராவது இந்த மாடல் MIல 50" 5X வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். யாரும் வாங்கலைன்னா போய் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 100% ஷூர் ட்ரை பண்ணலாம். வாங்கிட்டு எனக்கு அதை எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். அதேமாதிரி யாருக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் Instagram ID, Facebook ID எப்போவுமே என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அதுலேயும் உங்கள் சப்போர்ட் தேவை. அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு அது எப்படி தெரியாது. ஸோ பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் இன்னும் அதிகமாக கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அப்கமிங் டேஸில் வந்துகிட்டு இருக்கு. நிறைய வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் அப்கமிங் டேஸில் வரும் நம்புறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல உட்காந்து ஒரு அன்பாக்சிங் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும் நம்புறேன். வேறு அன்பாக்சிங் எதாவது பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் செய்கிறேன். பாய், see you, ta-ta.